சிக்கனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல் எடுத்துக்க மாட்டாங்க, நான் காணிக்கிறேன். ஸோ சிக்கன் தோலை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் அதில் இருக்க முடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்பாங்க. நைட்டு 11:15 ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே இது என்ன ஏதோ ஒரு ஹலோ காய்ஸ், இட்ஸ் பீட்டர் ஃப்ரம் வியட்நாம். இப்போ நம்ம வந்து வெளியே போகிறோம். மணி வந்து 11:02 ஆகுது. நைட்டு ஏதாவது ஃபுட் இருக்குதா என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். நான் இடையில ஒரு நாள் இந்த தாத்தா கடையிலாம் சாப்பிட்டேன், டேஸ்ட் நல்லா இருந்து. ஸோ இன்னைக்கு இங்கே சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தாத்தா இருக்காங்களோ தீந்துட்டுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு முடிந்தது. கோங்க கோச்சி இருக்குது, சாப்பிட ஆள் இருக்குது. முடிந்தது என்று நினைத்தேன். கா 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 ஆ கணக்கு கா 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 ஓகே. don't worry, can I? अंगड़े अंगड़े वो ईट दो, वो शीशी दो. ஓகே டவர் டவர் எல்லாமே ரெடியாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் எடுத்து போடுறாங்க. நூடுல்ஸ் எடுத்து போட்டுட்டு கிட்ட ஒரு பவுலில் வந்து ஹீட் வாட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நூடுல்ஸ் போட்டோன்னா அது நல்லா அந்த ஹீட்டில் உடனே மெல்ட் ஆகி கரெக்டான குக்கிங்குள்ளே வந்துடும் அது. ஸோ அதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. நைட்டு 11:15 ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே இது என்ன ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, பேர் மறந்துட்டு. நைட்டு 11:15 கூட வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதே சாட்டர்டே சண்டேயாக இருந்தால் வந்து இன்னும் கூட்டமாக இருக்கும். இதே மாதிரி இதில் இன்னும் 2-3 கிளப்ஸ் இருக்குது. எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். போலீஸ் எல்லாம் போகுது. ஆமாம் நிமிஷம். ஸோ கொஞ்சம் கீரை தந்துருக்காங்க, சூப்பு, சில்லி எல்லாம் தந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இது சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டாப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறணும். இது ஸ்பூன் ஒன்று. ஸோ ஸ்பூன் நமக்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்பைசி மசாலா நல்லாயிருக்கும். செம்ம சூடாக இருக்குது, பார்த்தா சாப்பிட வேண்டியது. கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணிக்கலாம் அதை. பார்க்க அப்படின்னு தெரியல, இதெல்லாம் போட்டு மிளகாயெல்லாம் போட்டு அவங்க தனியாக அதுக்கும் சாஸ் வச்சுருக்காங்க, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வியட்நாமுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எல்லா லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் வியட்நாம் வர நேரம் வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னா நம்மளால் சாப்பிட்டு பழக்கலை. நம்ம ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டு பழகினால வந்து இது வந்து ஸ்பைசி லெஸ்ஸாக இருக்கும், சாப்பிட கஷ்டமாக இருந்து. அப்புறம் போக 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 பழகிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றது. இந்த ஸ்பைசி போடக்கூடிய மிளகாயெல்லாம் வந்து எல்லா கடையில் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் போகிற நேரம் வந்து நம்ம இந்த பழக்கம் தெரியாதுல, புது இடம்லாம் பழக்கம் இல்லை. பரவாயில்ல 2-3 இடம் கடைக்கு போகிற நேரம் ஒரு நாள் ஒரு கடையில் கொஞ்சம் எரிப்பு கூட்டி போடுங்க அப்படின்னு சொன்ன நேரம் வந்து தம்பி அங்கே இருக்குது, உங்களுக்கு தேவை இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் தெரியும் இப்படி ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு. ஸோ இது சிக்கன் பீஸ் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கட் பண்ணி போட்டாங்களா, அந்த சிக்கன் பீஸ் இது.
ஸோ இதை நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஸ்பைசி வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் வருது. ஸோ சில்லி நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் சில்லி வச்சுருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை சில்லியை நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல் எடுத்துருக்க மாட்டாங்க, நான் காணிக்கிறேன். ஸோ சிக்கன் தோலை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் அதில் இருக்க முடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க எந்த முடியும் இருக்காது, கோழி முடியும் இருக்காது. இங்கே வந்து நார்மலாக வந்து இந்த சிக்கன் தோலோடு வந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லாம் தோலோடு சாப்பிட பழக்கம் கிடையாது. ஸோ இங்கே மேக்ஸிமம் நான் வெளியே சாப்பிட போனாலும் தோலை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக மாதிரி தான் பார்ப்பேன். இன்கேஸ் சம்டைம்ஸ் நல்லா முடியாத டைம் வேறு வெளியில் சாப்பிட்டு தான் ஆகணும். தோல்லாம் நீங்கள் சும்மா எடுத்தாலே வந்துடும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பவுல்லாம் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் தோல் வந்து லூஸ் ஆகிரும். நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்ஸ்டிக்கில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக பைய பழகிறேன் எல்லாம். ஒரு சிக்கன் பீஸ், கொஞ்சம் நூடுல்ஸ், தலைகள்லாம் போட்டு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு சில்லி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு சாப்பாடு. 11:30 ஆச்சு கரெக்டாக. ஸோ 1/2 மணி நேரத்தில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு, ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். 30 VND இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காசு கொடுப்போம், கிளம்ப வேண்டியதான். என்ன பாருங்க, இன்னும் விளையாடிட்டு இருக்கு. இன்னும் இது எத்தனை மணிக்கு விளையாடி முடிச்சு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு நாளைக்கு காலத்தை வேலைக்கு போகணும்னு தெரியலையே. என்னன்னு தெரியல, வெளியே தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ பிரச்சனை போல். நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, நம்ம கிளம்போம். கேம் போலோ, அந்த கேம் பேர் போலோ, இங்கேயும் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு போய் சேர்ந்து, ஐயோ என்னத்த சொல்லுறதுக்கு, நமக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லைன்னா அடுத்த நாள் எழுந்துச்சு வேலைக்கு போகவே தோணாது. இங்கேயும் கடைகள் இருக்குது. இது நெக்ஸ்ட் டைம் இங்கே உள்ள கடைகளை ட்ரை பண்ணோம்.